இந்த உலகத்துல நம்ம ஊர்ல இருக்கிற மாரி காசு பணம்லாம் இல்லாம, அவங்க தலையில இருக்கிற சிவப்பு கோடு தான் அவங்க எப்படியாப்பட்ட ஆளுங்கிறது முடிவு பண்ணுது. 1 கோடு இருந்தா அவங்க ரொம்பவே ஹையஸ்ட்டுன்னும், 3 கோடு இருந்தா அவங்க லோயஸ்ட்டுன்னும் இருக்க, இப்படி இருக்கிற சமயத்தில தான் அங்க ஒரு குழந்தை பொறக்குது. ஆனா அது 3 கோடுல பிறந்தது. அவன் வளர வளர இத எல்லாம் பார்த்துட்டே தான் வளர்றான். வளர்ந்த பின்னாடி 2 கோடு இருக்கிற ஆளுங்களுக்கு போய் வேலை செய்றான். அவங்க பேக்க தூக்கிட்டு வானாலும் தூக்கிட்டு வரணும், தூக்கிட்டு போணும். அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்க, 2 கோடு இருக்கிற சின்ன பையன் இவன அடிச்சா கூட, இவனால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஆளாச்சே. இப்படி இருக்க சமயத்துல இவனுக்கு இத பார்த்து ரொம்ப கோவம் வருது. அப்பதான் அவனுக்கு ஏதோ ஒரு பொருள் கிடைக்குது. அத வச்சு அவன் தலையில இருக்கிற 3 கோடுல 1 கோடு அழிச்சிடுறான். இப்ப அவன் 2 கோடு இருக்கிற ஆளா மாறிடுறான். அப்படி மாறின உடனே 2 கோடு இருக்கிற ஆளுங்கலாம் வேலை செய்ற இடத்துக்கு போக, அங்க போய் பார்த்தா 1 கோடு இருக்கிற ஆளுங்களுக்கு இவங்கலாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 2 கோடு இருக்கிறவங்கலாம். இத பார்த்த உடனே அவனுக்கு இன்னும் அதிர்ச்சி ஆகுது. உடனே அவன் அந்த பொருள வச்சு இன்னொரு கோடையும் அழிச்சிட, இப்ப அவன் 1 கோடு இருக்கிற ஹையஸ்ட் ஆளா மாறிடுறான். உடனே இப்படி போன உடனே அவனுக்கு 2 கோடு இருக்கிறவங்கலாம் வந்து வேலை செய்றாங்க. வேலை செஞ்ச உடனே இவனுக்கு ஒரே சந்தோஷமாகுது. ஆனா அப்பதான் திடீர்னு ஒரு ஆப்பு அவன் தலைக்கு மேல ஏதோ வேக்யூம் கிளீனர் மாரி வந்து, ஒரு கோடு இருக்கிறவங்க எல்லாரையும் இழுத்துட்டு போயிடுது. ஏன் அந்த வேக்யூம் கிளீனர் இழுத்துட்டு போயிடுச்சுன்னா, அந்த ஒரு கோடு இருக்கிற ஆளுங்கலாம் அப்படி சேவ பண்ணி 3 கோடு இருக்கிற ஆளுங்களுக்கு சாப்பாடா போடுறாங்க.